மணி ஜெயராமன் மங்களம் உண்டாகட்டும். ஆன்மீக பக்த கோடி பெருமக்களே, ஸ்ரீ எம்பெருமானுடைய திருவடியை வணங்கி சில சிறிய சொற்பொழிவை ஆற்ற கடமைப்பட்டுள்ளேன். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தெய்வ பக்தியாளர், முருகனை பற்றி நன்கு அறிந்தவர், முருகனுடைய திருவடியை சேவிக்கின்ற ஒரு சகோதரி, உலகமெங்கும் மேடையிலே போய் சொற்பொழிப்பு ஆற்றுவர், அன்பிற்கும் பாசத்திற்குரிய எனது அருமை சகோதரி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பெயரை குறிப்பிடவில்லை, உங்களுக்கே தெரியும். அந்த அம்மையார் ஒரு தலைவரை பற்றி ஒரு ஆன்மீக திடலிலே சொற்பொழிவாற்றினார். அவருடைய பெயருக்கு பின்னால் வெற்றி இருப்பதை தெளிவாக மக்கள் முன்னாலே காண்பித்தார். மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அந்த தலைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இருந்தாலும் இன்னொரு தலைவரை பற்றியும் பேச வேண்டும் அல்லவா? நான் சொல்கிறேன், சகோதரி அளவுக்கு எனக்கு ஆன்மீகம், நான் தத்துக்குட்டி. இருந்தாலும் இந்த சகோதரியை வணங்கி நான் உங்களிடம் கூற கடமைப்பட்டுள்ளேன். பி என்பது பெருமாள். ஈரேழு லோகத்தை ஆட்டி படைக்கின்ற சக்தி வாய்ந்தவர் பெருமாள். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் திருவடியை சேவிக்க வைக்கின்றவர் பெருமாள். ஏனை எளிய மக்களை காக்கின்ற தெய்வம் பெருமாள். இன்று உலகத்திலே சிறந்த பணக்கார கடவுள் யாரு? பெருமாள். அந்த பெருமாளை வணங்குவதற்கு எவ்வளவு பக்தியோட மக்கள் முண்டியடித்து கொண்டு 4 நாள் 5 நாள் காத்து கொண்டு அந்த பெருமாளை திருவடியை சேவிக்கின்றோம். அப்பேற்பட்ட பெருமாளுடைய முதல் எழுத்து தான் பி. பழனி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. தமிழ் கடவுள், தமிழ் மக்களின் மூத்த கடவுள். பழனி ஆண்டவர் உச்சியிலே இருக்கின்றார். பழனி ஆறுபடை கொண்டவர் முருகபெருமான். அப்பேற்பட்ட பெயர் பழனி. சாமி, சாமி என்றால் என்ன? இறைவன், கடவுள் என்று அர்த்தம். பழனிசாமி என்பது வல்லமை படைத்தவர், மக்களை காக்கின்ற சக்தி வாய்ந்தவர், பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர், முருகப்பெருமானுடைய திருவடியை சேவிக்கின்ற தகுதி பெற்றவர். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தான் அந்த பழனிசாமி பெயர். அந்த பழனிசாமி என்ற பெயரிலே யார் யார் இருக்கிறார்களோ வறுமையில் வாட மாட்டார்கள், சிறப்பாக இருப்பார்கள், சிறப்பாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட பெயரை கொண்டவர்கள் தான் அந்த பழனிசாமி அவர்கள் என்பதை பணிவோடு உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு, மணி ஜெயராமன் மங்களம் உண்டாகட்டும்.